ஒரு காலத்துல ஐரோப்பால இருந்த ஒரு பெரிய நாடு இன்று வரைபடத்துல கூட இல்ல. அதாவது மேப்லயே இல்ல. அந்த நாட்டின் பேர் என்னன்னு தெரியுமா? எப்படி ஒரு நாடு முழுவதுமாக மறைந்தது? 7 தனி நாடுகளா உடைந்தது தெரியுமா? அந்த நாட்டோட பேர் தான் யுகோஸ்லாவியா. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தான் 1945ல யுகோஸ்லாவியா என்ற நாடு உருவாகுது. அது ஒரு நாடு என்றாலும், அது உள்ள பார்த்தீங்கன்னா, செர்பியர்கள், குரோஷியர்கள், போஸ்னியர்கள், ஸ்லோவாக்கியர்கள், மாசிடோனியர்கள், மான்டினீக்ரோ மக்கள் என்று பல இனங்களும், பல மதங்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆஹா! ஆனா நீங்க இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எதனால இந்த நாடு 7ஆ பிரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வேறுபாடுகள் எதால உருவாச்சுன்றத நம்ம முழுசா பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து பாருங்க. பல மதங்கள், பல இனங்கள் இந்த மாரி நெறைய பேர் அங்க வாழ்ந்து வந்தாலும், இவங்கள எல்லாரையும் ஒன்றாக வைத்திருந்தவர் பார்த்தீங்கன்னா, தலைவர் ஜோசப் பிராஸ் டிட்டோ தான். அவர் உயிரோடு இருக்கும் வர எல்லாரும் ஒண்ணா தான் இருந்தாங்க. ஆனா 1980ல டிட்டோ இறந்து போனாரு. பழைய இன மோதல்கள் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்தது. அதோடு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி, வேலை இல்லாமை, அரசியல் அதிகார போட்டி இவை எல்லாமே நாட்டை உள்ளிருந்து பலவீனப்படுத்துச்சு. 1991ல முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லோவேனியா பிரிஞ்சு போச்சு. அடுத்தது குரோஷியா. பிறகு போஸ்னியா சுதந்திரம் அறிவிச்சபோது, ஐரோப்பால மிக கொடூரமான உள்நாட்டுப் போர் ஒண்ணு வெடிச்சது. அதாவது அண்டை வீட்டார்களே ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பார்த்தனர். லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தாங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, யுகோஸ்லாவியா என்ற நாடு முழுசா மறைஞ்சு போச்சு. அதன் இடத்துல இன்று ஸ்லோவேனியா, குரோஷியா, போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செர்பியா, மான்டினீக்ரோ, வட மாசிடோனியா, கொசோவோ ஆகிய நாடுகள் உள்ளன. ஒரு நாட்ட அழிச்சது வெளிநாட்டோட படையெடுப்பு இல்ல. ஒரே நாட்டுக்குள்ள வாழ்ந்த மக்கள் தான். அவங்களோட நம்பிக்கையின்மையும், இனப்பிரிவினையும் தான். வரைபடத்துல ஒரு நாட்டை அழிக்க சில நேரங்கள்ல போரை விட வெறுப்பே போதும். இந்த காணொளிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனல பின்பற்றுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நாட பத்தி தெரியும்னா, கமெண்ட்ல அதையும் பின் பண்ணுங்க. நாம அத பத்தியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.